பல் வலி அப்படின்றது பல்லோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அது பல்லோட பிரச்சனை அல்ல. அது ஒரு தூதுவர். பல்ல நம்ம சாக்லேட் சாப்பிட்டோம், அதிகமா இனிப்பு சாப்பிட்டோம், அதனால பூச்சி வந்துருச்சு, அதனால அந்த பல்லு பாத்தீங்கன்னா வலிக்குது, பல்லு ஆடுது, பல்லுல பாத்தீங்கன்னா கரை வந்துருச்சு, பல்ல புடுங்கிட்டோம், எனாமலை மட்டும் கிளீன் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதோட மூல காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்ட், அப்பனா நம்ம முதல்ல அவரை தான் நம்ம சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வந்துடும். நம்மளுடைய பற்கள்ல பாத்தீங்கன்னா வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது குறிப்பா எந்த பல்லுல ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்த்து, அதாவது எந்த ராஜ உறுப்போட சம்பந்தப்பட்டது, அந்த ராஜ உறுப்பு நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்றதை நாம புரிஞ்சுக்க முடியும். பல்லு ஈறு கம்மா ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெல்த் கபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எளிமையா எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பல் வலி அப்படின்றது பல்லோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். பட் அது பல்லோட பிரச்சனை அல்ல. அது ஒரு தூதுவர். பற்கள் அப்படின்றது ஒரு தூதுவர். மூல காரணம் வேற யாரோ உள்ள ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது நம்முடைய ராஜ உறுப்புகள் ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்பட்டா அவங்க சில தூதுவர்கள் மூலமாக நம்ம கிட்ட சொல்லக்கூடிய உடலின் மொழியில ஒரு விஷயம் தான் பல்லு. பல்லுல நம்ம சாக்லேட் சாப்பிட்டோம், அதிகமா இனிப்பு சாப்பிட்டோம், அதனால பூச்சி வந்துருச்சு, அதனால அந்த பல்லு பாத்தீங்கன்னா வலிக்குது, பல்லு ஆடுது, பல்லுல பாத்தீங்கன்னா கரை வந்துருச்சு, பல்ல புடுங்கிட்டோம், எனாமலை மட்டும் கிளீன் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. இதோட மூல காரணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்ட், அப்பனா நம்ம முதல்ல அவரை தான் நம்ம சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வந்துடும். நம்ம எப்பவுமே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா உடம்புல வெளியே தெரியக்கூடிய அறிகுறிகள் எல்லாம் நம்ம நோயின்னு நினைச்சுக்கிறோம். அறிகுறிகள் எல்லாம் நோய் அல்ல, அறிகுறிகள் எல்லாம் தூதுவர்கள். அதனாலதான் நம்ம வலிக்கிறது கூட அறிகுறி தான். வலி என்பது நமது நண்பர். நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத வெளியில சொல்ல வர்றவரே அவர் தான், வலி தான். ஆனா நம்ம வலியை அரெஸ்ட் பண்றதுக்காக நம்ம மாத்திரைகளும் மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா. ஆமா, அது மாதிரி நம்முடைய பற்கள்ல பாத்தீங்கன்னா வலி ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது குறிப்பா எந்த பல்லுல ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்த்து, அதாவது எந்த ராஜ உறுப்போட சம்பந்தப்பட்டது, அந்த ராஜ உறுப்பு நம்ம கிட்ட என்ன சொல்ல வருதுன்றதை நாம புரிஞ்சுக்க முடியும். இப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை அதை நோயா பார்க்காம உடம்பு ஏதோ நம்ம கிட்ட பேசுது, ஏதோ நம்ம கிட்ட சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் அமைதியா இருந்து வாட்ச் பண்ணாங்க. அதற்கு தான் அவங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதுக்கு ஒரு 3 நாள் வெயிட் பண்ண, அது ஆட்டோமேட்டிக்கா உடம்பு நம்ம கிட்ட சொல்லிட்டு உடம்பே சரி பண்ணும், ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆயிருந்தாங்க. ஆனா நம்ம இப்ப அப்படியெல்லாம் பொறுமை காக்குறதே இல்லை. பல்லுல வலிச்சுச்சுன்னா உடனடியாக போயிட்டு அதுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் ஏதாவது சொல்யூஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். ஓகேங்களா. ஆமாம். அப்போ இதற்கு உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது நம்மளுடைய பற்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பற்களும் ஒவ்வொரு ராஜ உறுப்புகளுடன் நேரடியாக உள்ள ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குதுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய நர்வஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த பற்கள் முடிவடைஞ்சிருக்கும். இந்த பற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எலும்புகளை நமக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய, அதுக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய, அதற்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஆர்கன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் கிட்னி. அப்ப சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி நமக்கு குறைபாடு இருந்தால் அவர்களுக்கு தான் பற்கள் சம்பந்தப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் நமக்கு வரும். அப்ப பல்ல பார்த்து ஒரு நோயை சொல்ல முடியுமா? பல்ல பார்த்து எந்த ஆர்கனோட ப்ராப்ளம்னு சொல்லி சொல்ல முடியுமானா நிச்சயமா சொல்ல முடியும். எந்த பல்லுல ப்ராப்ளம் இருக்குதோ அந்த பல்லு எதுன்னு பார்த்தா அந்த ஆர்கன்ல ப்ராப்ளம் இருக்குன்றத கூட நம்ம சொல்ல முடியும். அதுதான் இது. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறாம நாம் ஏதோ நிறைய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், நிறைய படிச்சிட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மொபைல் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கிறோம். ஆனால் நம்ம உடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறல. அப்போ இந்த பற்களில் ஏற்படக்கூடிய வலிகள் இது இந்த ஆர்கன் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பல்லு சம்மந்தப்பட்டு அப்படின்னா அது கிட்னியோட எனர்ஜி கம்மியாக இருக்கணும். இந்த பல்லுக்கு மேலே எலுறுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஈறு கம், இந்த பல்லை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதே அதுதான். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல்லு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, பலமாக இருக்குன்னா அதோட ஈறு அந்த கம் அது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த பல் ஈறுகள்ல ஏதாவது பூச்சிகள் வந்துருச்சு அப்படிங்கும் பொழுதுதான் அந்த ஈரை ஃபுல்லாக அரிச்சிருது. அப்போ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆகுது. அப்போ நம்ம பற்கள்ல இருந்து ரத்தம் வடிதுன்னு சொல்லி அதுக்கும் திரும்ப நம்ம ஏதாவது சொல்யூஷனுக்கு மெடிசன் இருக்கான்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கிறோம். இதான் உடலின் மொழி. உடல் பேசுது. பல் வலி வருது, பற்களில் ரத்தம் வருது, பற்கள்ல பூச்சி அப்படியே அரிக்க ஆரம்பிக்குது, கண்டினியூஸா பெயின் வருது, பல் ஆட்டம் கொடுக்குது. இதெல்லாம் உடலின் மொழிகளில் அடுத்தடுத்த விஷயங்களாக நமக்கு சொல்ல வர்றது. உன்னோட ஈரை ஸ்ட்ராங்கா வச்சுக்க, அந்த கம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க அப்படின்னு. இந்த கம் எல்லாமே கண்ட்ரோல் பண்றது யாரு அப்படின்னா அவர் லிவர். அப்ப லிவரோட எனர்ஜி குறைஞ்சு போச்சுன்னா, லிவர் இவரை சரியா கவனிக்க முடியலன்னா அப்பதான் பர் ஈர்க்கல்ல பாத்தீங்கன்னா
நமக்கு பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். பாருங்க, பல்லு ஈரில் டிஸ்டர்பன்ஸ்னா லிவரை சரி பண்ணுங்கன்னு சொல்லி நமக்கு வந்து இந்த தூதுவர் வந்து சொல்றாரு, வேற ஒண்ணுமே இல்லை. அது போல வந்து பாத்தீங்கன்னா பற்களில் கரை அடிக்கும். பல்லு வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்படியே மஞ்சள் கரை அடிக்கும். பொதுவாக பற்கள் தூய வெள்ளை நிறத்துல வந்து இருக்கிறது இல்லை. நீங்க பல்ல போய் பக்கத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தூய வெளிர் நிறத்துல வந்து இருக்கிறது இல்லை. நம்ம இந்த பேஸ்ட் வச்சு விளக்குனா வெண்மையா மாறிடும் அப்படி இப்படின்லாம் வந்து நம்ம கிட்ட சொல்லி ஏமாத்த தான் சொல்றாங்க, செய்யறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க, எல்லாருடைய பற்களும் தூய வெள்ளை இல்லாம கொஞ்சம் வெளிர் மஞ்சள் கலந்து கொஞ்சம் லைட்டா அப்படிதான் இருக்கும். பிரைட்டா அப்படி ஒயிட்லாம் இருக்காது. ஆமா, நமக்கு இதை விளக்குனா நம்ம பிரைட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிறோம். கிடையாதுங்க. அப்போ லேசாக கொஞ்சம் வெளிர் நிறத்தில் தான் இருக்கும் எல்லா பற்களும். அது இன்னைக்கு பல் மருத்துவர்கள் அந்த பல்லுக்கு வந்து டூப்ளிகேட்டாக வந்துலாம் செஞ்சு வைக்கக்கூடிய சூழல் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ பாருங்களேன், பியூர் ஒயிட்டில் வைக்க மாட்டாங்க. பியூர் ஒயிட்டில் அவங்க ஒன்றா வச்சு பக்கத்தில் வச்சு பாருங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்லு மட்டும் தனியாக தெரியும். அப்போ நம்ம பல்லோட மேட்ச் ஆகிற மாதிரியான இதை எடுப்பாங்க. அப்போ பற்களில் மஞ்சள் கரை அதிகமாயிருச்சுன்னா அது ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். பற்களில் மஞ்சள் கலர் கரை வந்து உங்களுக்கு அதிகமாக அடிக்குதுன்னா உங்களுக்கு ஜீரண மண்டலம் சரியில்லை, உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, அரைக்கிறதுல வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்றத நம்மளுடைய பல்லு காமிக்குங்க. பற்களில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை, இந்த பற்கள்ல மஞ்சள் அடிச்சிருச்சுன்னு சொல்லி மஞ்சள் கரையை இது பண்றதுக்கு வேற ஏதாவது இதுக்கு வந்து பேஸ்ட் மாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம பேஸ்ட்டை தான் மாத்திக்கிட்டே இருக்கோம். நீங்க என்ன பேஸ்ட் மாத்தி கிளீன் பண்ணி ஒரு நாளைக்கு காலை இரவுன்னு 2 வேளை நீங்க கிளீன் பண்றது வச்சுக்கிட்டா கூட பாருங்க, உங்களுடைய மஞ்சள் கரை போக மாட்டேங்குது. போனா திரும்பவும் வருது. நீங்க எதை சரி பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வயிறையும் சிறுகுடலையும் சரி செய்யணும். இதுதான் நமக்கு வந்து பல்லு வந்து சொல்லுது. அதனாலதான் சொல்றேன், இது வந்து தூதுவர் அப்படின்றேன். அப்ப நீங்க வயிறையும் சிறுகுடலையும் சரி பண்ணுங்க. அந்த ராஜா சொல்லி அனுப்புனதுதான் மஞ்சள் கரை. சரி பண்ணா இந்த கரை போயிருங்க. எவ்வளவு அற்புதமா நம்ம உடம்பு வந்து நம்ம கிட்ட பல் மூலமா பேசுது. ஆனா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. இன்னும் சொல்லணும்னா நம்மளுடைய பற்கள்ல இந்த முன்னாடி இருக்கக்கூடிய 4 பற்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு முன்புற மத்திய கோடு போட்டீங்கன்னா அப்படியே இந்த பக்கம் 2 பல்லு, இந்த பக்கம் 2 பல்லு, அப்பர் டீத் அண்ட் லோயர் டீத். இந்த 4 பற்களும் சிறுநீரகத்தோட நேரடியாக தொடர்புடையதுங்க. இந்த 4 பற்கள்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா அப்பனா வந்து உங்களுடைய சிறுநீரகத்தினுடைய எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். உடனே பயந்துட தேவையில்லை, ஐயோ கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சா அப்படின்லாம் பயந்துட தேவையில்லை. கிட்னிக்கு செல்லக்கூடிய உயிர் சக்தியினுடைய எனர்ஜி குறைபாடு இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து சொல்லுது. நீ இப்பயே சரி பண்ணிக்கப்பான்னு சொல்லுது. நீங்க பாருங்களேன், கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ஸ்டோன் அடிக்கடி வருது ஒருத்தருக்கு, அவங்களுக்குலாம் இந்த 4 பல்ல தான் பிரச்சனை வரும். இப்படி ஒரே சீரா இருக்கணும் பற்கள், ஆனா இப்படி முன்னாடி பின்னாடி இருக்கும். அப்படி துரட்டி போல ரெண்டுமே தூக்கிக்கிட்டு இருக்கும். ஜப்பானின் கல்யாண ராமன்ல கமலுக்கு இப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கும் அப்பனா வந்து கிட்னியினுடைய எனர்ஜி கம்மியா இருக்கும். நம்ம கம்பியெல்லாம் கட்டி உள்ள அழுத்தி பண்ணலாம், தப்பு இல்லை, அதுக்காக பண்ண வேணாம்னு நான் சொல்லலை, பண்ணலாம். ஆனா நீங்க புரிஞ்சுக்கங்க, இதுக்கு காரணம் அவர். அப்ப அவரோட எனர்ஜி நல்லா இருந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஓகேங்களா? ஒண்ணு. அப்ப இந்த பற்கள்ல கேப் வருது பாருங்க, நெருக்கமா இருக்கும்ல, இப்படி கேப் இருக்கும், நடுவுல கேப் இருக்கும், இப்படி வந்து இப்படி இப்படி தூக்கி இருக்கிறது, அல்லது இந்த மாதிரி வந்து நடுவுல கேப் இருக்குது. 4 பற்கள்லையும் அதிகமா உங்களுக்கு கேப் இருக்குதுன்னா அப்பயும் நீங்க வந்து புரிஞ்சுக்கங்க, உங்களுடைய கிட்னியில அதிகப்படியான வெப்ப தாக்கம் ஏற்பட்டிருக்குது, கிட்னியோட எனர்ஜி அதனால கம்மியா இருக்குது அப்படின்றத தான் நமக்கு வந்து காமிக்குது. கரெக்டா 4 பல்ல ஒரு பல்லு மட்டும் புடிங்கிட்டாங்க, இல்ல விழுந்துருச்சு, நிச்சயமா அங்க வந்து கிட்னியோட எனர்ஜி டெஃபிஷியன்சி. அவ்வளவுதான். நீங்க செக் பண்ணி பாருங்க, கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு அதிகமா இந்த 4 பல்ல மட்டும் தான் பிரச்சனையா வந்திருக்கும். 4 பல்ல ஏதாவது ஒரு பல்ல புடிங்கி இருப்பாங்க, இல்ல அதுவா விழுந்திருக்கும், இல்ல கேப் ரொம்ப அதிகமா இருக்கும். கவனிங்க, ரொம்ப பலவீனமா இருக்கும். பல்கல்ல ரத்தம் வர்றது கூட அங்கதான் வரும். அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். பல்லு வந்து கிட்னியை சரி பண்ணணும்னு சொல்றதுக்கான தூதுவரா வந்தாரு. ஆனா பல்லு தான் பிரச்சனை, இந்த பல்லு ஏன் வலிக்குதுன்னு புடிங்கி போட்டுரும். அதே போல உங்களுடைய கடவா பல்லு, கடைசி பல்லு இருக்கு பாத்தீங்களா, அந்த கடவா பல்லு வந்து இருதயத்துல இருந்து நேரடியான கனெக்ஷன்ல அங்க இருக்குது. இருதயம் ஏதாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இந்த கடைசி கடவா பற்கள் மூலமாக தான் பேசும். கடவா பல்ல உங்களுக்கு அரிப்பு வருது, அங்க வந்து அப்படியே போனெல்லாம் அரிச்சிருச்சுங்க, கடவா பல்லு பல்லெல்லாம் அரிச்சிருச்சுங்க, உள்ளுக்குள்ள அந்த ஈரெல்லாம் வந்து அரிச்சிருச்சுங்க, கொட கொடன்னு ஆடுதுங்க, அது வந்து பெயின் வந்துருச்சுங்க, அங்கிருந்து ரத்தம் வடியுதுங்க, துர்நாற்ற வாட அடிக்குதுங்க நிறைய பேருக்கு. இப்படி உங்க கடவாப்பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு வருதா, நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய இருதயத்தினுடைய எனர்ஜி குறைபாடு ஏற்படுன்னு அர்த்தம். ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னா அவருக்கு கடவாப்பல்ல தான் ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் கொடுக்கும். அப்ப பிபி இருக்குதா, உங்களுக்கு கடவாப்பல்ல தான் சிம்டம்ஸ் கொடுக்கும். டயபெட்டிக் இருக்குதா, உங்களுக்கு கடவாப்பல்ல தான் சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸ்ட்ரோக் இருக்குதா, உங்களுக்கும் கடவாப்பல்ல தான் சிம்டம்ஸ் கொடுக்கும். ஏன் இவங்கெல்லாம் நான் அதில் சொல்றேன் அப்படின்னா, ரத்தம் கெட்டு போனதுனால, ரத்தத்தில் வந்து கழிவுகள் சேர்ந்ததுனால அதில் தான் அங்கே அடைப்பே ஏற்பட்டுச்சு. இருதயத்தில் அடைப்பு, மூளைக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள் அடைப்பு ஏன் ஏற்பட்டுச்சு, உங்களுடைய ரத்த குழாய்களில் ஓடக்கூடிய ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா கழிவுகளாக அங்கங்கே நின்றுச்சு. அதான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருதயம் பம்ப் பண்ணுறதுல முடியாமல் அங்கே அடைப்பு ஏற்படுது இல்லையா. அவர்களுக்கு பாருங்க கடைசி கடவாப்பல்ல பிடுங்கிருப்பாங்க. இப்போ ஹார்ட் அட்டாக் இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, உங்களுடைய கடவாப்பல் முன்னாடியே புடுங்கப்பட்டிருக்கும். ஒரு தூதுவரை நீங்கள் வந்து பிடுங்கிட்டீங்க. அதாவது உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பையன்
பையன் வர்றாரு, ஜொமேட்டோலையோ அமேசான்லேயோ, ஓகேங்களா, அவர் வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துருக்காரு. நீங்கள் அவரை அடித்து கட்டி போட்டு அடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, அப்புறம் யார் வந்து உங்களுக்கு கொடுக்குறது? ஆனால் அந்த நிறுவனம் அடுத்தடுத்த நபர்களை அனுப்பிக்கிட்டு இருக்கும், ஓகேங்களா, கரெக்டுங்களா? அது மாதிரி இந்த ராஜ உறுப்பு அடுத்தடுத்த தூதுவரை அனுப்பும். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த தூதுவர் தான் பிரச்சனை, இவன் இருக்கிறதுனால தான் கொண்டு வந்து நம்மக்கிட்ட வந்து இப்படி வந்து கொண்டு வந்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு தூதுவர்களை பூரா அடித்து நொறுக்கிட்டா உங்களுக்கான அந்த ராஜ உறுப்பு ஒரு கட்டத்தில் செயலிழந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட ஆரம்பிச்சிடும். இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆரம்ப கட்டத்திலேயே உங்களுடைய கடைசி கடவா பற்கள் அடையாளமாக காமிக்கும். அலர்ட் ஆகிக்கங்க. உங்களுடைய இருதயத்தை பலப்படுத்துங்க, ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க, பம்பிங்கை ஃப்ரீ ஆக்கி விடுங்க, அவ்வளோதான், கிளியர். அதே போல் கடைசி கடவா பல்லுக்கு பல்லு இருக்குது பார்த்தீங்கன்னா, கடவா பல்லுக்கு முதல் பல்லு, இது வந்து பான்கிரியாஸோட நேரடியாக கனெக்ட் ஆகிருக்குது. உங்களுடைய கணையத்துடன் நேரடியாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய பல் கடவா பல்லுக்கு முதல் பல். நீங்கள் பாருங்கள், டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய பேர் உங்களுடைய கடைசி கடவா பல்லுக்கு பல்லையும் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு நிறைய பேர் ஆமான்னு சொல்லி நீங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இது ரொம்ப தெளிவாக புரிய வரும். உங்களுடைய கடைசி கடவா பல்லுக்கு முதற் பல்லும் முன்னாடியே உங்களுக்கு அலர்ட் பண்ணுதுன்னா அதை நீங்கள் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த நோய் வராமல் உங்களால் பாதுகாக்க முடியும். அதனால் மற்றவங்களுக்கும் பயன்படும். கமெண்ட் பாக்ஸில் எனக்கும் கடவா பல்லுக்கு முதல் பல்லும் பிரச்சனை இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பண்ணுங்கள், மற்றவங்களும் இதை எச்சரிக்கையாக எடுத்துட்டு சரி பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து கடவா பல்லுக்கு முதற்பல்லு உங்களுக்கு பண்ணுதுன்னா உங்களுடைய பான்கிரியாஸை நீங்கள் பலப்படுத்துங்க. பான்கிரியாஸோட எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, உங்களுடைய ஜீரணமின்மை பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு சர்க்கரை நோயினுடைய தீவிரம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நமக்கு வந்து காமிக்கும். இப்படி ஏதோ நம்ம பல்லு பிரச்சனையெல்லாம் ஏதோ பல்லுல தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் போய் இந்த பல்லை பிடுங்கிடலாமா, இல்லைனா அதுக்கு வந்து எனாமல் வந்து இது பண்ணிக்குவோமா, இல்லை ரூட் கிளீன் மட்டும் பண்ணிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பற்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பற்கள் என்பது ஒரு தூதுவர்கள். இந்த வீடியோ மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு நிச்சயமாக கிடைச்சிருக்கும். சரி, பல்லு வலிக்குதுங்க, அப்போ நாங்கள் என்னதாங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன்ஸ் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கொடுத்துக்கிறாங்க இந்த பல்வலிக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி தான். ஏன்னா பல்லோட ரூட்டை நீங்கள் வந்து பலப்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஸ்ட்ராங் ஆயிரும். பல்லில் ஈறுகளில் ரத்தம் ஓடிறதெல்லாம் நின்றும், ஓகேங்களா, அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் அரிசி உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது விளையக்கூடிய நிலம் தான் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். அந்த நிலம் நல்லா இருந்தால் அந்த நிலத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த வயல்களில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் சூப்பராக கிடைச்சிடும், அவ்வளோதான். நிலத்தை விட்டுட்டு நீங்கள் நெல் மேலே மட்டும் கவனம் செலுத்தினா எப்படி? அப்போ நிலம் இந்த இடத்துல எதுனா அதுதான் நம்மளுடைய பல் ஈறுகள் கம். அப்போ அதை நம்ம என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பல்லு ஈறு கம்மை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி இலை கிடைச்சதுன்னா நல்லது தான். ரொம்ப தொந்தரவு இருந்ததுன்னா இலையை நீங்கள் டைரெக்டாக மென்னணும். உதாரணத்துக்கு உங்களுடைய பல்லில் வந்து ஈரில் வந்து ரத்தம் வடிக்குது, பல்லு பயங்கரமாக வலிக்குது, குடையுது, தூங்கவே முடியல, நைட்டு உள்ள வின்னு ஒரே வலிங்க. காலையில் வேலையா எம்டி ஸ்டொமக்கில் கீழாநெல்லி இலையை கொஞ்சம் பிடுங்கி அதை வாயில் போட்டு நல்லா மென்று எல்லா ஈறுகள்லையும் நல்லா அப்படியே கிரிச்சுன்னு உள்ளே கொண்டு போயிட்டு துப்பிடுங்க. அந்த ஈறுகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே தள்ளிடும், அவ்வளோதான். வலி சூப்பராக அரெஸ்ட் ஆயிடும். வித்தின் 3 daysல உங்களுக்கு பல்லு ஈரில் வந்த ரத்தம்லாம் ஃபர்ஸ்ட் நாளே கூட நின்றோம். 3 நாளில் உங்களுடைய வலிகள் எல்லாம் வெளியேறி நார்மல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டைரெக்டாக எனக்கு எல்லாம் கிடைக்காதுங்க, எனக்கு நாங்கள் இருக்கிறதோ அப்பார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி பசுமையாக பார்த்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழாநெல்லி பொடி கிடைக்கும். இந்த கீழாநெல்லி பொடியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் பல்லு விளக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஓகேனா உங்களுக்கு பல் ஈறுகளில் வரக்கூடிய ரத்தம் நிற்கும், ஈறு வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அங்கே இருக்கக்கூடிய கிருமிகளை எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியே தள்ளிடும், துப்பிடணும். இதை மட்டும் பல்லு விளக்கிட்டோ அல்லது இந்த வாய்க்கு பிடிச்சிட்டோ முழுங்கிடக்கூடாது, அவ்வளோதான். நல்லா கொப்பளிச்சு துப்பிடுங்க, பல்லு விளக்கிட்டு துப்பிடுங்க, அவ்வளோதான். அந்த பல்லு ஈறு கம்மு அந்த கேப்பு எல்லாத்துக்குள்ளேயும் இந்த பொடி வந்து போயிட்டு வரணும். அது மாதிரி பண்ணுங்க தினந்தோறும். இதில் நீங்கள் பல்லு விளக்குங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்னா இந்த தூதுவர்கள்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படுவாங்க, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அடுத்து அந்த தூதுவர் மூலமாக உங்களுக்கு சில உணர்வுகள் கிடைச்சதுன்னா இப்போ நான் சொன்ன அந்த எக்ஸாம்பிளாக இப்போ சொன்ன சில விஷயங்களுக்காக ஆர்கனை ரெடி பண்ணுங்க, உங்களுடைய ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க, அதுதான் பெஸ்ட். ஓகே, வீட்டிலேயே சில அழுத்தங்கள் மூலமாக இதை நான் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதற்கும் ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சிகிச்சை மையத்தில் கால் பாதத்தில் சிகிச்சை அளிக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே மெயினே. அப்போ இந்த பாதகூசான்ற சிகிச்சை மூலமாக இந்த பற்களினுடைய வலிகளை எப்படி நம்ம வந்து போக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஈஸியான ஒரு லொகேஷன் இருக்குங்க. அந்த இடத்துல நீங்களும் அழுத்தம் கொடுத்து பாருங்க, உங்களுடைய வலி வெளியே போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஓகே, எங்கே இருக்குன்னா நம்மளுடைய கால் கட்டை விரலில், ஓகேங்களா, கால் கட்டை விரல் இந்த நெகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நெகத்துக்கு கீழே இங்கே ஒரு ரேகை வரும் பாருங்க. இந்த கால் கட்டை விரலில் வரக்கூடிய இந்த ரேகை இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரேகைக்கு மேலையும் கீழையும் அப்படி வச்சுங்களேன். மேலே உள்ளது அப்பர் டீத்து, கீழே உள்ளது லோயர் டீத்துன்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த இடத்துல பாருங்க, தடவி பாருங்க, வலுவலுன்னே இருக்காது, இப்படி மேடு
மேடா ஏறி ஏறி இறங்கும். நாங்க இதுல டயக்னோஸ் பண்ணுவோம் உங்களுடைய பல்லுல எந்த பல்லுல வலி அப்படின்னு. 32 பல்லும் இங்க இருக்கும். இந்த ஷேப் வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஏறி இறங்கி தான் போயிருக்கும். இந்த ரேகைக்கு மேலையும் கீழையும். மேல உள்ளது அப்பர் டீத், கீழே உள்ளது லோயர் டீத். அவ்வளவுக்குலாம் நீங்க ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிக்கணும். இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுங்க போதும். அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு வலிக்குதோ அந்த இடத்துல அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து பாருங்க, அந்த வலி ரிலீஸ் ஆக உங்களால ஃபீல் பண்ண முடியும். தினம்தோறும் இரவு படுக்கும் பொழுது இந்த இடத்துல லேசா கையில தேங்காய் அந்த மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுங்க. இந்த ரேகைக்கு மேலும் கீழும் கொடுங்க. உடைய பல்வலியிலிருந்து நீங்க வெளியே வந்துருவீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டிப்ஸ். பயன்படுத்தி ஆரோக்கியம் அடையுங்கள். பயன்படுத்தி உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் பயனா இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இது மாதிரி வழி இருக்குதுன்னா சொல்லி அவர்களையும் ஆரோக்கியம் அடைய செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.